வணக்கம் நண்பர்களே. வேல்முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். 2026ல முருகன் அருள் அதிகமாக கிடைக்கப் போகும் ராசிகள் என்ன என்று பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில சில வருடங்கள் மிகவும் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு வருடமாக 2026 சில ராசிகளுக்கு இருக்க போகிறது. இந்த வருடத்தில் சில ராசிகளுக்கு முருகன் அருள் மிகவும் அதிகமாக கிடைக்கப் போகிறது. ஆனால் ஒரு விஷயம், முருகன் அருள் என்பது ஒரு ராசிக்கு மட்டும் இல்லை. அவரை உண்மையா நம்பி வழிபடும் அனைவருக்கும் கிடைக்கும். இன்று இந்த வீடியோல 2026 முருகன் அருள் அதிகமாக கிடைக்க போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாவே ரொம்ப துணிச்சலானவர்கள். சவாலை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் தன்மை இவர்களுக்கு இருக்கு. 2026 வருடத்துல முருகன் அருளால இவங்களுக்கு ஏற்பட போகும் முக்கிய மாற்றங்கள் என்னென்ன? வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். எந்த வேலை செய்பவர்களுக்கும் அவர்களின் வேலை வாய்ப்பில் இந்த 2026 மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி. எந்தெந்த புதிய முயற்சிகள் நீங்க இந்த வருஷத்துல தொடங்க இருக்கிறீங்களோ அதில் நிச்சயமாக முருகன் அருளால நீங்க வெற்றி தான் காண போறீங்க. பண வரவு அதிகரிக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 முருகன் பண வரவை அதிகரிக்க செய்கிறார். மன தைரியம் உண்டாகும். இவை எல்லாமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது முருகனின் அருளால். இந்த மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாவது ராசியான சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை குணம் கொண்டவர்கள். மற்றவர்களை வழி நடத்தும் தன்மை இவர்களுக்கு மிகவும் இருக்கு. 2026 முருகன் அருளால சிம்மராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வேலை இடத்தில் உயர்வு கிடைக்கும். ப்ரமோஷன். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள் இந்த 2026 முருகன் அருளால கிடைக்க போகுது. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகனை நினைத்து வழிபட மிகுந்த அருள் கிடைக்கும். மூன்றாவதாக பார்க்க இருக்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொண்டவர்கள். 2026 முருகன் தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தரப்போகிறார். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வெளிநாடுகளில் வேலை, வெளிநாடுகளில் பயணங்கள், இந்த மாதிரி வெளிநாடுகள் செல்லும் வாய்ப்பு இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசம் தினமும் கேளுங்க. தினமும் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி வர மிகுந்த பலன் கிடைக்கும். கடைசியாக விருச்சிக ராசி. அடுத்ததாக பார்க்க போகும் ராசியான விருச்சிகம். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான சிந்தனை கொண்டவர்கள். இந்த 2026 முருகன் அருளால் நீண்ட நாட்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். ஒரு நல்ல தீர்வு முருகன் அருளால் கிடைக்க போகிறது. மன அமைதி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய தொடக்கங்கள் கிடைக்கும். ஒரு புதிய தொடக்கம் உங்களை தேடி இந்த 2026 முருகன் தரப்போகிறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் ஆறுபடை வீடுகளை நினைத்து வழிபட்டால் மிகுந்த அருள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க. முருகன் அருள் என்பது ஒரு ராசிக்கு மட்டும் கிடைக்கும் விஷயம் இல்லை.
அவரை உண்மையாக நம்பி மனமாற வழிபடுபவர்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் முருகன் அருள் கிடைக்கும். ஆனா செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம், முருகன் ஞாம ஜெபம் இவை செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ராசி என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வேல் முருகன் அருளால் எல்லோருக்கும் கிடைக்கும். வேல் முருகன், வேல் முருகன், அரோகரா.